என்ன மன்னிச்சிரு சந்துரு. ஏய், என்ன பண்ற ஸ்வேதா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன நீதான் மன்னிக்கணும் ஸ்வேதா. உசுருக்கு உசுரா மதிச்சு ஏகப்பட்ட கனவுகளோட வாழ வேண்டிய குழந்தையவே கலைக்கிறதுக்கு தயாராகிற அளவு, அந்த அளவுக்கு உன் மனசு புண்பட்டதுக்கு அதுக்கு நான் மட்டும்தானே காரணம் ஸ்வேதா. அப்படி சொல்ல முடியாது சந்துரு. எதையுமே சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறதும் அதுக்கு ஒரு காரணம் தானே. அப்படி புரிஞ்சுக்காம போனது நான் இல்லையா? விட்டுறலாம் ஸ்வேதா. பழைய விஷயங்களை பத்தி நாம பேச வேண்டாமே. அப்படி ஒரேடியா தூக்கி வீசிட முடியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க. பாரதி இன்னைக்கோ நாளைக்கோ குழந்தை பிறந்துருங்கிற நிலைமையில இப்படி ஒரு முடிவை எடுத்து எங்கேயோ போனது என்னால தானே. என்னாலதான். ஸ்வேதா, இங்க பாரு, உனக்கு அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் வேண்டவே வேண்டாமே. நம்ம எல்லாரையும் விட பாரதிக்கு அந்த குழந்தை தான் முக்கியம்னு பட்டிருக்கு. இப்ப நம்ம அப்படித்தானே எடுத்துக்கணும். அழாதம்மா, ஸ்மைல் பண்ணு. அழக்கூடாது. என் ஸ்வேதா எப்பவுமே அழக்கூடாது. நீ என் மேல கோபமாவே இருந்ததுனால நம்ம பாப்பாவும் என் மேல கோபத்தில் தானே இருக்கும். அது எப்படி எனக்கு தெரியும்? நீயே கேட்டு பாத்துக்கோ. அப்படியா?